மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ற பகுதி எடுத்துக்கிறேன். 11 வருஷம் நான் எடுத்துக்கிறேன். முதல் பாதத்துல எடுத்துக்கிறேன், இல்லைன்னா 2ஆம் பாதம் அந்த லெவலுக்கு எடுத்துக்கிறேன். உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்கில் வச்சுங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சி, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார். கடகராசிக்கு உச்ச வீடு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரம், தனவாக்கு, குடும்பஸ்தானம். இந்த இடத்துக்கு குரு வர்றது அவ்வளவு சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அருமையான டைம் தான், உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா தசாபுத்தி படி பார்த்தோமானால் ராசிக்கு 2ஆம் இடத்துல, ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருவார். அதாவது இது வரைக்கும் சேமிப்பு இல்லை அப்படின்னாக்கா இப்ப சேமிப்பு இருக்கும். வேலை ரீதியா உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா 2024 இருந்து வேலை ரீதியா உங்களுக்கு சிக்கல் இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். இப்ப தசா ரீதியா பார்த்தோமானால் என்னோட கணக்குப்படி நான் 10 வருஷம் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு 5 வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம். அதாவது 4 வருடம் 3 மாசம் இருக்கலாம், இல்ல 4 வருடம் 6 மாசம் இருக்கலாம். இவங்கெல்லாம் கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு வீடியோ போடுவோம் இல்லையா, அந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டா பொருந்தி வரும். அதாவது 4 வருடங்கள் தசா புத்தி இருப்பு, 3 மாதங்கள், அதாவது 4 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் பிளஸ் 6 மாதம், இது மாதிரி இருக்கிறவங்க. அந்த புனர்பூச நட்சத்திரம் கடைசி 3ஆம் பாதம் கடைசி. கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வரக்கூடியவர்கள் அந்த கடகராசிக்கு அந்த புனர்பூச நட்சத்திர வீடியோ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டா வரும். இப்ப தசாபுத்தி ரீதியா ஒரு சிலருக்கு 10 வருடங்கள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 15 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்க சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்ப 10 வருடம் நான் சென்ற பகுதியில் எடுத்துக்கிறேன். 10 பிளஸ் ஒரு 19 அப்படின்னாக்கா 29, 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்புல வந்துடும். அதே படிக்கிற காலகட்டத்துல என்ன தசை நடந்தாலும் சரி, இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். இது வரைக்கும் நிறைய டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். நீங்க குரு தசையில இருக்கிறவங்க கடைசி அந்த 6 வருடம் அதுல இருக்கிறவங்களும், இல்ல சனி மகா தசையில இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த டைம் அப்படிங்கிறது. ஏன்னா ஜென்ம ராசியில குரு இருந்து அதே நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம் இப்படிதான் போவார். இந்த கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். 2024 இருந்து நிறைய பேர் படிப்புல டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. அதாவது 22 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், என்ன தசையா இருந்தாலும் குருடைய பயிற்சி அவ்வளவு சிறப்பா வேலை பார்க்கும். படிப்பு ரீதியா எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். இன்னொன்னு உயர் படிப்புக்காக முயற்சி பண்ணீங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்ப எவ்வளவுலாம் நீங்க எக்ஸாம் எல்லாம் எழுதி நிறைய தோத்துருப்பீங்க, இல்ல சரியான இது பண்ணிருக்க முடியாது, உங்களால வெற்றி வாய்ப்புகளை பார்த்திருக்க முடியாது. இப்ப வெற்றி வாய்ப்புகளை பார்ப்பீங்க. படிப்பு ரீதியா நல்லா இருக்கும். என்ன தசையா இருந்தாலும் சரி, குரு தசை பிற்பகுதியா இருந்தாலும் சரி, இல்ல சனி தசையில இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, 22 வயசுக்குள்ள படிப்புங்கிறது சிறப்பு. ஏன்னா சனி தசைக்கு ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, 22 வயசுக்குள்ள எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த வயதுல வரக்கூடிய சனி மகாதசை அப்படிங்கிறது அவ்வளவு கெடுபலன்களை கொடுக்காது. அந்த பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் இருக்கு இல்லையா, அதுல மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்தீங்கன்னாக்கா, இப்ப 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களா, அப்ப 24 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சனி தசை அப்படிங்கிறது வரும். அப்ப முதல் 10 வருஷம் அப்படின்னா 15, 16 வயசுல முடிஞ்சிடும். 16 வயசுக்கு பிறகு 9 வருடங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய செகண்ட் பார்ட். இது கடகராசியை ஒட்டி வரக்கூடிய பாதம், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப சனி தசை எப்படி வேலை செய்யும், பின்னாடி வரக்கூடிய அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் சனி பார்வையில மாட்டுச்சுன்னா உங்களுக்கு படிப்பு ரீதியா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க. அது எல்லாமே சரியாயிடும், இந்த குரு பயிற்சிக்கு சரியாயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்லுவேன். இப்ப 22 வயசுக்கு மேல இருக்கிறீங்க, இப்ப சனி மகாதசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பு, அருமையான டைம். இப்போ வேலையில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வேலை ரீதியா யாராருக்கெல்லாம் சிக்கல் இருந்துச்சோ, யாராருக்கெல்லாம் நெருக்கடிகள் இருந்துச்சோ அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துல நீங்க சனி மகாதசையில இருந்தா கூட அவ்வளவு கெடுபலன்கள் கிடையாது. பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஏற்றம். சனி மகாதசையே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வருதுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு கஷ்டம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. நீங்க நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்க போறீங்க. வேலை ரீதியா, தொழில் ரீதியா எல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், உயர் படிப்புக்காக நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை நீங்க ட்ரை பண்ணாலும் சரி, இது சிறப்பான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னோட கணக்குப்படி நான் 29, 30 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு 20, 22 அதாவது 24 வயசு வரைக்கும் கூட அந்த சனி மகாதசை அப்படிங்கிறது முடியலாம்.
இப்ப திருமணத்துக்காக சனி தசையில் இருக்கிறீங்க, இப்ப குருவுடைய பயிற்சி திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, இப்ப திருமண வாய்ப்பு வச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதனா எதிர்பார்த்திருந்தால் அந்த வழக்குகள் இப்ப முடிவுக்கு வரும். சொத்து ரீதியா இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரும். இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வரைக்கும் சேமிப்பு இல்லைன்னா இப்ப சேமிப்பு இருக்கும். வாக்குவாதங்கள் நிறைய இருந்திருக்கும், நிறைய உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஜென்ம குருவா இருக்கும்போது நிறைய மன உளைச்சல்கள், வாக்குவாதங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சனி தசை வந்து இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதி. இது எந்த வயசுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு 15 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும், அதாவது 34 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள் உண்டு. இந்த சென்ற பகுதியில் 29 நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்னு 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து 5 to 19 24 வயசு வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சனி தசை அவ்வளவு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி தசையால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கும். இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். வேலை வாய்ப்புகளை நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து புதன் தசை. புதன் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து 35 வயசுல இருந்து 52 வயசு வரைக்கும் புதன் தசை. டோட்டலாவே இந்த 3 பாதங்களுக்கும் 25 வயசுல இருந்து 52 வயசுக்குள்ளதான் வருது. அதாவது புனர்பூச நட்சத்திரம் இந்த 3 பாதங்களுக்கும் 25 வயசுல இருந்து 52 வயசுக்குள்ளதான் வருது. இந்த புதன் தசை ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை, ராசியாதிபதி தசை. புதன் தசை நல்லாவே இருக்கும். குருடைய பயிற்சி அவ்வளவு சூப்பர். இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா வேலை ரீதியா 2024 இருந்து வேலை ரீதியா பாதிப்புகளை கொடுத்துருக்கோம், வேலை சிக்கலை கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வேலையில அவ்வளோ பெரிய அதாவது எதிர்ப்புகள் இருந்திருக்கும், வளர விடாம இருக்கிறது, இல்ல ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, இது எல்லாமே மாறும். 2024 பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கும்போது இந்த குரு சுய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தால், வக்கரமா இருந்தா, ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமா இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை வந்துச்சு. அதன் பிறகு உத்திரட்டாதி வந்துட்டாரு, இப்ப ரேவதியில இருக்காரு. இந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் இது. வந்து யாராருக்கெல்லாம் வேலை ரீதியா உங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகள் பிரச்சனை இருந்தது, இல்ல வேலை போய் வேலை கிடைச்சோ அந்த வேலை சரியா அமையலன்னா இப்ப அமையும். இதன் பிறகு இப்ப சனி பார்வையில எந்த கிரகமும் கிடையாது. சனி பார்வை ராசியில கிடையாது. அதாவது அதுவே போதும். மெயினா வந்து ராசிக்கு வந்து பட்டுச்சுனாதான், சனி பார்வை பட்டுச்சுனாதான் கொஞ்சம் மந்த நிலையை கொடுக்கும், தடை தாமதங்கள் கொடுக்கும். இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள். நீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் வந்து இப்ப தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பேசி முடிவு எடுத்துக்கலாம். கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் என்ன மாதிரியான கேஸா இருந்தாலும் சரி இப்ப ரிலீஸ் ஆயிடும். இன்னொன்னு வேலையில நான் சொல்லிட்டேன், வேலை நல்லா இருக்கும். இப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல அங்க இருக்கக்கூடிய நபர்களோ இல்ல இங்க இருக்கக்கூடிய நபர்களோ புதுசா ஒரு வேலை தேடுறீங்கன்னா இப்ப வேலைக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். குரு பயிற்சிங்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நட்சத்திராதிபதி தான் குரு. அவரே வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்ய மாட்டார். இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஆனா வக்கரக்கூடிய தசை நல்லா இருக்கணும் உங்களுக்கு. மெயினா இப்ப புதன் தசை உங்க சுய ஜாதகத்துல அஸ்தகமாயிருந்துன்னு வச்சுங்களேன், நிறைய உங்களுக்கு வந்து வேலை சார்ந்து கஷ்டங்களை கொடுத்துருக்கும். வேலையில வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, வேலையில வந்து எதிர்ப்புகள் நிறைய பார்த்திருப்பீங்க, வேலைக்கே போகாத மந்த நிலையெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கலாம், வேலைக்கே போனாலும் சரியான சம்பளம் வராது, அது மாதிரிலாம் நிறைய இருக்கலாம். அஸ்தகமாயிருந்தா வக்கரமாயிருந்தா சொல்லவே தேவையில்ல, நிறைய கஷ்டம் தான். அது வந்து உங்க சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். வக்கரமானவங்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் கன்ஃபார்மா இருக்கும். இன்னொன்று வேலை சம்பந்தமான உயர் பதவி கிடைக்காம எப்படி பார்த்தாலும் சரி நல்ல ஒரு வேலையில கூட இருப்பீங்க, அப்படியே இருப்பீங்க, வளர்ச்சிகள் இல்லாம இருக்கிறது, அது மாதிரிலாம் அந்த வக்கரமா இருக்கக்கூடியவர்களுக்கு சுய ஜாதகத்துல அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வேலையும் அந்த வேலை சார்ந்த முயற்சி பண்றது, இடம் சார்ந்த முயற்சி பண்றது, இன்னொன்று சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இப்ப நல்ல முடிவுக்கு வரும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஏன்னா இந்த ராசி புனர்பூச நட்சத்திரம் 1, இன்னொன்று வந்து இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். தொழில ஒரு சேஞ்சஸ் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும், கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவது ஆகணும். குரு பயிற்சி ஆகி ஒரு 3 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு நல்ல மாற்றம், தொழில் சார்ந்து நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா சனியோடைய பார்வை வந்து இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது புதனோட வீடு. அந்த தசா நடத்தக்கூடிய புதனை தான் இப்ப பாக்குறார், அந்த வீட்டை தான் இப்ப பாக்குறார். ராசிக்கு 4 அப்படின்னாவே இப்ப வேலை ரீதியா எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணி 3 மாசத்துக்கு பிறகுதான் இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசம் ஆகும். அதன் பிறகுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்.
இடம் வாங்குறதுக்காக இருந்தீங்கன்னாக்கா இடம் வாங்கலாம். வண்டி வாகன சேர்க்கை இந்த டைம்ல கொடுக்கும். வீடு கட்டுறது அது மாதிரி ஏதாவது முயற்சிகள் இருந்தீங்கன்னாக்கா இப்ப சக்சஸை கொடுக்கும். திருமண உறவுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது வந்து சக்சஸ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் சேமிப்புகள் இல்லைன்னா இப்ப சேமிப்புகள் கொடுக்கும். நீங்க இந்த வாக்கு ஸ்தானத்துல உட்காரக்கூடிய குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இல்லைன்னு சொல்ல. இப்போ பூச நட்சத்திரத்துல உட்காருவாரு, அதுல ஆயில நட்சத்திரத்துல உட்காருவாரு, அதன் பிறகு அப்போ கேதுவோட சேர்வார். அப்போ வாக்கு ஸ்தானத்துல இருந்த இந்த குரு பகவான் உங்களுக்கு வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. புதன் தசையில இருந்தாலும் சரி, அதன் பிறகு வரக்கூடிய கேது தசையில இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பொதுவா வார்த்தைகளும் ரொம்ப கவனம் தேவை. இன்னொன்னு பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. மணி எல்லாம் ஒரு சில பேருக்கு லாக் ஆகும். அதாவது கொடுக்காம இருந்தீங்கன்னா ஏன் லாக் ஆக போகுது, கொடுத்தீங்கன்னாக்கா லாக் ஆயிடும். அதாவது திரும்பி வர்றதுக்கு அதை போராடி வாங்கணும். அது மாதிரி வந்து சூழ்நிலையில கொடுக்க இந்த புதன் தசையில கொஞ்சம் பார்த்துக்கணும். சுயஜாதகத்துல வலுவான தசையா இருந்தா பரவாயில்ல வந்துடும். இல்ல வக்கரமா இருந்தாலோ இல்ல அஸ்தங்கமாக இருந்தாலோ இல்ல ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் பணம் போனா வராது. அதனால சொல்றேன், குரு நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லல. அந்த நட்சத்திரம் டிராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இருக்குல்லையே, குருடைய நட்சத்திரம், அந்த குரு போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரம் ஓகே இல்லைன்னு சொல்லல. ஆயில நட்சத்திரத்துல போகும்போது கேது வருவார், கேதுவோட ஜாயிண்ட் ஆயிடுவார். அதனாலதான் சொல்றேன், நான் பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். இன்னொன்னு வந்து வாக்கு கொடுக்கறத கொஞ்சம் கவனமா கொடுங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பார்ட்னர்ஷிப் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மெயினா. அடுத்து வந்து கேது தசை. இந்த கேது வந்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 43 வயசுல இருந்து, நான் சொல்றது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம், 43 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இந்த 3 பாதத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். கேது இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய கிரகம் குரு நிறைய வந்து ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களை கொடுப்பார். ஒண்ணு. இன்னொன்று வந்து கேது இருக்கிற இடத்தை பொறுத்து இந்த ராசிக்கு வந்து சனியோட வீட்டுல இருந்தா கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா கடகராசியில இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வீடு கொடுத்த கிரகம் இவருக்கு 12ல போயிடுறதுனால அதுவும் கஷ்டம்தான். இப்ப வந்து சிம்மத்துல இந்த கேது பகவான் வந்து தசை பண்ணால், இந்த ராசிக்கு ஆகாத வீட்டுல இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. யோகம் செய்யக்கூடிய வீட்டுல இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. இப்ப குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா, இப்ப 2ஆம் இடத்துக்கு வராரு, பொருளாதார ரீதியா உங்களுக்கு உயர்வு கொடுக்கும். இது வரைக்கும் பணம் வரலன்னா பணம் வரும். ஒரு இடம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, நான் நிறைய எல்லா தசைக்கும் அதுதான் சொல்லியிருக்கிறேன். இடம் சார்ந்து யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாமே இப்ப தீர்வுக்கு வரும். அதாவது நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம்ல பார்க்கலாம். குடும்பத்துல வந்து சுப விசேஷம் நடக்கும். அதாவது 43 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னாக்கா இப்ப உங்களுக்கு வாரிசுகளே இருக்கிறாங்க, படிப்பு நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இல்ல வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய இடத்துல இருந்தா வேலை நல்லா இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னாக்கா திருமணம் நல்லா இருக்கும். திருமணம் நல்லபடியா கூடி வந்துடும். குரு வந்து ஒரு சுப விசேஷத்தை கண்டிப்பா ஏற்படுத்துவார். ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஒரு கடன் வாங்கியாவது வீடு கட்டுவீங்க இந்த டைம்ல, அதாவது அதுக்குண்டான முயற்சிகள்ல இருந்தீங்கன்னாக்கா. அதன் பிறகு சுக்கிர தசை. சுக்கிரன் வந்து 50 வயசுக்கு மேல 80 வயசுக்குள்ள, அதாவது 30 வருடமான்னு கேட்காதீங்க. முதல் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு 60 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும். 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து 55 to 75 வரைக்கும். இன்னொன்று வந்து 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு 50 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும். அதாவது 50 வயசுக்கு மேல 80 வயசுக்குள்ளதான் இந்த சுக்கிர தசைங்கிறது வருது. ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அருமையான டைம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார். இப்ப வந்து சேமிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். வீட்டுல வந்து சுப விசேஷம் நடக்கிறது நல்லா இருக்கும். உங்களுடைய வாரிசுகளுக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினா சொல்லவே தேவையில்ல, வாரிசுகளுக்கு சுப விசேஷம் நடக்கிறதோ இல்ல வேலை கிடைக்கிறதோ தொழில் அமைகிறதோ இது எல்லாமே சிறப்பான ஏற்றங்கள். யாராருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும். யாராருக்கெல்லாம் பணம் வரலையோ, அதாவது மணி லாக் ஆகி நிக்கலையா, அந்த மணி எல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும். இப்ப வந்து குடும்பத்திலேயே ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம், சொத்து ரீதியா இல்ல சகோதர பாவகத்துல, இதெல்லாம் வந்து நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டு வந்தா அந்த குழப்பங்கள்லாம் இப்ப தீர்வுக்கு வரும். குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன் பிரச்சனை தீரும். மெயினா வந்து எல்லா தசைகளும் வந்து கடன் பிரச்சனை தீரும். பண ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி, இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வழக்குகள் இல்ல கடன் சுமை இல்லைனாக்கா பணம் வர்றது, மணி லாக் ஆகி இருக்கிறது, இது எல்லாமே இப்போ கிளியர் ஆயிடும் இந்த குருடைய பார்வைக்கு. அது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்தை பார்க்கறது, ரொம்ப அசிங்க அவமானம் எல்லாம் பட்டீங்க இல்லையா, எவ்வளவுலாம் நீங்க இந்த 2024 இருந்து சொல்லவே தேவையில்ல, வேலையில நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, அது எல்லாமே மாறக்கூடிய தன்மை. ராசிக்கு 10 தொழில் நல்லா இருக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்ன்ற எண்ணம் இப்ப வரும். இருந்தாலும் அது உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க தொழில் பண்றது, தொழில் ஸ்டார்ட் பண்றது உங்களோட விருப்பம். ஆனா இந்த குருவுடைய பார்வையெல்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்கு இந்த சுக்கிர தசையில இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி இந்த கேது புதன் எல்லாத்துக்குமே வந்து குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு சிறப்பு. குரு இருக்கிற இடத்தை விட குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு அவ்வளவு மேன்மைகளை கொடுக்கும்.
இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குருடைய பயிற்சி, குருடைய நகர்வு, அதாவது புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள்லயும் இந்த குரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.